Hi guys, welcome to our channel. நாம் வந்து எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா மைசூர் பேலஸ் வந்துட்டு நம்ம வந்து பேலஸ்க்குள்ளே போகலான்னு பிளான் பண்ணோம். பட் வந்து டிக்கெட் வாங்குறதுக்கு வந்து லேட் ஆகிடுச்சிங்க. பட் இருந்தாலும் பேலஸில் வந்து இன்றைக்கி ஃப்ளவர் ஷோ நடக்குது. அந்த ஃப்ளவர் ஷோ வந்து உங்களுக்கும் காட்டணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இன்றைக்கி நாம் வந்திருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய மைசூருக்கு தாங்க வந்தோம். மைசூருக்கு வந்து மைசூர் பேலஸ் பார்க்கலான்னு வந்தோம். எப்போவுமே ஃபஸ்ட் ஒரு வேலையை பெண்டிங் போட்டு கடைசியாக முடிச்சுக்கலான்னு பிளான் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இன்றைக்கி கதை ஆகி போச்சு. என்னென்னா மைசூருக்கு அவுட்டரில் இருக்கக்கூடிய எல்லா பிளேஸஸும் பார்த்துட்டு கடைசியாக வந்து நம்ம மைசூர் பேலஸ் பார்த்துக்கலான்னு பிளான் பண்ணோம். பட் வரதுக்குள்ளே டிக்கெட் முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் பரவாயில்லைங்க, நம்ம வந்துட்டு வெறுங்கையோடு போகக்கூடாதுன்ற மாதிரி குருவி ரொட்டி வாங்க போன பக்கம் குச்சி மிட்டாய் கொடுத்த கதையாக நாம் இன்றைக்கி வந்த பேலஸில் ஃப்ளவர் ஷோ போட்டிருந்தாங்கங்க. சரி, ஓகே, ஆறுதல் பரிசாவது நல்லா இருக்குமான்னு உள்ளே வந்து பார்த்தோம். வேறு லெவலில் இருந்ததுங்க. நிறைய பார்த்தீங்கன்னா கார்டனிங் வச்சுருந்தாங்க, நிறைய பிளான்ஸ் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி ஃப்ளவரில் உருவாக்குன அந்த டாய்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டாய்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. வேறு லெவலில் இருந்து குழந்தைகள்லாம் என்ஜாய் பண்ணாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. வச்சுருந்தது வந்து ஈவினிங் டைம்ன்றதுனால வெயிலோ ஹீட்டோ எதுவுமே இல்லைங்க. கிளைமேட்டு நல்லா சட்டிலாகவே இருந்தது, சூப்பராக இருந்தது. எங்கே சுற்றி பார்த்தாலும் வந்து ஃப்ளவரில் வந்து சின்ன டாய்ஸ் வச்சுட்டு சின்ன சாமி பொம்மை அந்த மாதிரிலாம் வச்சுட்டு வேறு மாதிரி பண்ணியிருந்தாங்க. செம என்ஜாயாக இருந்தது. என்னதான் இருந்தாலும் மைசூர் பேலஸ் வரும்போது பேலஸை பார்த்துட்டு போனால் இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் வந்து இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. பட் ஆறுதல் பரிசு வந்து கொஞ்சம் நிறைவாகவே தான் இருக்குது. இருந்தாலும் கூட மைசூர் பேலஸுக்கு நீங்கள் வர்றீங்க அப்படின்னா 5:30 டிக்கெட் கவுண்டர் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடியே வந்துடுங்க. 5:30னா 5:30க்கு வராதங்க, விட மாட்டாங்க. நீங்கள் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 4:30 ஃபைனலாக வந்து வெரி ஃபைனலாக வந்து 4:30க்குள்ளே வந்துடுங்க. இல்லைன்னா டிக்கெட் கிடைக்காது. இன்றைக்கி எங்களோட நிலைமை தான் நாளைக்கு உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் மைசூர் பேலஸ் வர்றீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஒரு ஆஃப்டர்நூனே நீங்கள் பிளான் பண்ணிடுங்க. பிளான் பண்ணி டிக்கெட் எடுத்துருங்க. அவுட்டர் ஏரியா முடிச்சுட்டு பேலஸ் வந்து ஊருக்குள்ளே தானே இருக்குது, டவுனுக்குள்ளே தானே இருக்குது, சிட்டிக்குள்ளே தான் இருக்குது, முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா மாட்டிக்குவீங்க. அப்படி தான் இன்றைக்கி நாங்கள் மாட்டிக்கிட்டோம். இருந்தாலும் கூட இந்த ஃப்ளவர் ஷோ வந்து எங்களுக்கு ஒரு திருப்தியாக இருந்தது. இருந்தாலும் எல்லா டைமும் இந்த ஃப்ளவர் ஷோ இருக்குமான்னு கேட்டால் இருக்காதுங்க. ஃப்ளவர் ஷோ வந்து முழுமையாக நடக்கிறது வந்து நாளைக்கு ஃபுல் டே வந்து நடக்குதுங்க. இன்றைக்கி வந்து நாங்கள் முந்தின நாளே வந்துட்டனால கொஞ்சம் செஞ்சுட்டாங்க, கொஞ்சம் வேலைகள் நடந்துகிட்ருக்குது. இருந்தாலுமே நல்லா இருக்குது. ஈவினிங் டைம்ன்றதுனால வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக இன்னொரு முறை வரும்போது வந்து நம்ம மைசூர் பேலஸை வந்து எலாபரேட்டாக ஃபுல்லாக வந்து வீடியோ எடுத்து கண்டிப்பாக போடுவோம். இதே மாதிரி நீங்களும் வெளியூர் போயிட்டு எதாவது மிஸ் பண்ண முக்கியமான தருணங்கள் இருந்தால் அதையும் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லிடுங்க. ஓகே கைஸ், மைசூர் பேலஸ் பார்த்து முடிச்சு கிளம்பியாச்சு. ஃப்ளவர் ஷோ வேறு லெவலில் இருந்தது. நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இதேபோல் மற்றொரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் சாமி. டடா, பை.